ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எத்தனை பேர் இதை சொல்றீங்க? ஒன்றுமே இல்லாம துவங்கின இன்னைக்கு என் வாழ்க்கை நன்மையால நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் நன்மையால் நிறைந்துள்ளது. கையை உயர்த்தி ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன். இது உண்மைன்னு சொல்றவங்க எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. சொல்லுங்க எபி. என் நினைவாயிருப்பவரே, இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி. சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. உண்மைதானே? ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயம். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, வேறொன்றும் இல்ல. நீங்க பார்த்து சொல்லுங்க, நான் இது கிருபையே, வேறொன்றும். இது இப்போ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ரெண்டு கையை உயர்த்தி எபினேசர், எபினேசரே. இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே. இந்த பாட்டை எழுதிட்டு நான் இந்த பாட்டை ஒரு 1 month மேலதான் எழுதினேன். எழுதிட்டு நைட்டு போய் பெட்ல படுத்துட்டு காலையில் எந்திக்கும் போது மை சோல் வாஸ் சிங்கிங். என் ஆத்மா பாடிக்கிட்டு இருக்கு. நீங்க வாயில பாடினீங்கன்னா எல்லாரும் வாயில பாடுறோம். ஆனா என்னைக்கு உங்க இதயம் பாடுதோ அன்னைக்கு தான் நீங்க ஆண்டவரோட உறவுல இருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருச்சு. மறுபடியும் வாரு. வாயால பாடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா கிறிஸ்டியன்ஸால மட்டும்தான், ஸ்பெஷலி ரட்சிக்கப்பட்டு அவரோடு உறவில் இருக்கிறவர்களால மட்டும்தான் வாய் இல்லாம ஆத்துமாவில இருந்து பாடும். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே, வேறொன்றுமல்ல. One more time, let's sing this and then we'll go to some praise songs. Are you ready? Ready-யா? Shekina, ready? ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயம். வாயை திறந்து பாடணும் நீங்க. Super beautiful. சொல்லுங்க, நான் இதற்கான
இயேசுவை லவ் பண்ற யாராவது இருக்கீங்களா? கையை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, இதயத்தில் 2022 முழுவதும் உங்க குடும்பத்தையும், உங்க பிள்ளைகளையும், உங்க ஊழியத்தையும், உங்க சபையையும் ஆண்டவர் இதயத்தில் வைத்து காப்பாற்றினார்னு யாருக்காவது ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க மாத்திர கையை உயர்த்தி எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, இருப்பவரே, நன்றி. இதயத்தில் நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே, லாஸ்ட் டைம் நான் அந்த வரியை பாடுறேன். வெட்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க உட்காரட்டும். இல்ல பாஸ்டர், நான் ஆண்டுடைய சபையில எல்லாருக்கும் முன்னால அதை நான் அக்னாலேஜ் பண்ண விரும்புறேன், அதை நான் ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். ஞானிகள் மத்தியில் one more time, ஞானிகள் மத்தியில் நீங்க மட்டும் I want you to sing. ஞானிகள் மத்தியில் ஐத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயம். நான் இதற்கான சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, நான் இது வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல. டாடி முன்னால நீங்க அக்னாலேஜ் பண்ண வேண்டிய நேரம். நீங்க தான் டாடி. எபினேசரே, எபி. Oh yeah. Thank you for your presence here. Thank you for your presence in this place. உம்முடைய சமூகம் இங்கே இருப்பதற்காக நன்றி. உம்முடைய சுகமளிக்கும் பிரசன்னம் இருப்பவர் எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சொல்லுங்க எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, என் நினைவாய். நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே, கரு போல. இன்றைக்கு வரைக்கும் நீங்க ஒரு சாட்சியா இருக்க காரணம் எந்த மனிதனும் இல்ல, அந்த எபினேசர் என்னை சுமந்ததினால் மாத்திரம்தான் சொல்றவங்க. வெட்கத்தை விட்டு நீங்க கை தட்டுறதை யாரு பார்த்து கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க சந்தோஷமா சத்தம் போடுறதை யார் பார்த்து சிரிச்சாலும் பரவாயில்ல, அவரை கொண்டாடுவதற்கும், அவரை உயர்த்துவதற்கும், அவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் என் சரீரம், என் ஆத்மா, என் பலன், என் ஆவி முழுமையை நான் பயன்படுத்தி முழு பலத்தோடு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் தலைக்கு மேல 2 கைய சத்தமா எபினேசரே, சத்தமா எபினேசரே, எபினேசரே, எபினேசரே.
பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்றாரா? தலைமுறைகள் தலை நிமிர்ந்து வாழ செய்யும், ரெண்டு கையை உயர்த்தி பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தாண்டி நிற்கும் தயவு, கையை உயர்த்தி தயவு, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி. இந்த கொரோனா நாட்கள்ல கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க 2020 தானே. அப்போ மார்ச் மாசத்துல இருந்து ஒரு சர்ச் எங்கல்ல நம்ம வெளியே போகல, எல்லாம் லாக்டவுன், வீட்லயே உட்காந்துருக்குறோம். அப்போ எங்க சர்ச்சில், அது நான் சர்ச் ஆரம்பிச்சு அப்போ 10 நாள் தான் ஆகுது. எனக்கு யாருமே டைத்து கொடுத்தும் பழகலை. டைத்து கிடையாது, ஆஃபரிங் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நான் வீட்டில் ஒவ்வொரு நாளும் உட்காந்துட்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருப்பேன். இந்த பாட்டு எழுதும்போது ஜூன் மாதம் இருக்கும், மார்ச் ஏப்ரல் மே ஜூன். ஒரு நாள் நைட்டு ஒரு 2:30 மணி, அப்போ திடீர்னு எனக்கு ஒரு நினைப்பு வருது. 4 மாதம் ஊழியம் இல்லையே, வருமானம் இல்லையே, ஆனால் வாடகை கொடுத்துட்டேன், டியூ கட்டிட்டேன், சாப்பிட்றேன், ஒரு குறைவும் இல்லை, பேங்க் பேலன்ஸும் இல்லை. அது போக நிறைய பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்ற அளவுக்கு ஆண்டவரை பிளஸ் பண்ண. அப்படி என்ன ஆண்டவரை எமல அன்புன்னு எனக்கு ஒரு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. நான் ஒரு முறை யார் மேலேயாவது தயவு பாராட்டினேன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த தயவு தலைமுறை தலைமுறை ஆயிட்டு. நாலஞ்சு பேர் வேணுனே ஃபோன் பண்ணாங்க. அப்பா 4-5 பேர் வேணுனே ஃபோன் பண்ணாங்க. என்ன ஊழியெல்லாம் எப்படி இருக்கு, இப்போ மீட்டிங்லாம் இருக்காத, என்ன பண்ணுறீங்க அப்படி. நான் சொன்னேன், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விடுங்க, ஆஃபரிங் போட்டு விடுறேன். நம்மளை செக் பண்ணுறதுக்கு என்ன வாஞ்சிட்டானா இவன். ஒரு சேதமின்றி குறி பார்த்து எரியப்பட்ட சவுலி நம்புகள், திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை கூறி பார்த்து எரியப்பட்ட சவுலி நம்புகள், திசை மாறி போக செய்த தயவு. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. வேற எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்? இந்த தயவை பாட ஜீவன் இனி பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த தயவை மட்டும் பாடுவேன் ஐயா. கையை உயர்த்தி, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. உங்க தயவு பெரியதே, உங்க
உங்க பிள்ளைகளையும் இந்த தயவு பாதுகாக்கும். உங்க பேர பிள்ளைகள் மேல இந்த தயவு அப்படியே தொடரும். அடுத்த ஸ்டான்சர். இந்த பூமியில நீங்க உயிரோடு இருக்கும் வர இந்த தயவு உங்களை விட்டு நீங்குவதே இல்லை. உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்குவதே இல்லை. இந்த தயவு கடைசி வரைக்கும் உங்க தலையை நிமிர்த்தி வைக்கும். சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமா மலையில் நின்றதே. சுற்றி வந்த ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் நோவா நோவா மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே, என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. கையை உயர்த்தி. எத்தனையோ பேரு உங்களை சுற்றி சில தண்ணீர்லாம் வந்த பொழுது நீங்க மூழ்கிறன்னு நினைச்சாங்களா? நிறைய பேருடைய கண்களின் எதிர்பார்ப்பு பண்ண தெரியுமா? நீங்க மூழ்கிறோன்னு. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே. அதே கண்கள் என்ன பண்ண வச்சார் தெரியுமா? அதே கண்களை ஏறெடுத்து பார்க்க வச்சார். நோவாவின் பேழை ஏதோ ஒரு ஆழமான பள்ளத்தாக்குல நின்றது என்று வசனம் சொல்லல. அரராத் என்னும் மலை உச்சியில் நின்றதா. உன்னை சுற்றி வெள்ளம் வரும் பொழுது ஆண்டவர் உன்னை மூழ்க செய்ய மாட்டார். அநேகருடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். உன் பேழையை பத்திரமாய் மலை உச்சியில் நிறுத்த ஒரு நல்ல தேவனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதம். சத்தமா சொல்லுங்க. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி, உங்க தயவு ஒரு சேதமின்றி. கையை உயர்த்தி. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய்க்கிறேன், நான் ஒரு கடன் என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. நல்ல கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பற்றலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பற்றலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கிறேன். ஆயிரங்கள் ஓடி இயேசுவை போல, இயேசுவை போல அழக இன்னும் கண்டுபிடி. கையை உயர்த்தி. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. மனுஷ மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை. கையை உயர்த்தி. Come on, church of glory. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை. ஒரு நீங்க மட்டும் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், என்னை உம்மை
One last time, கடைசி ஒரு முறை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஓ, yeah. ஓ, நாவு பத்தலையே. ரெண்டு கைகளை தட்டி